ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டாபிக் பார்க்குறதுக்கு தனிக்குறில் அப்படிங்கிறதுனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தனிக்குறில் அப்படின்னா என்னென்னா, ஒரு எழுத்து மட்டும் தனித்து நிற்கிறது தான், அதாவது ஒரு குறில் எழுத்து மட்டும் நிற்கிறது தான் தனிக்குறில். தனிக்குறில் அப்படின்னா என்னென்னா, குறில் எழுத்து ஒன்று மட்டும் தனித்து வருவது தனிக்குறில். ஒரு சிங்கிள் லெட்டர் குறில் எழுத்து நின்றுச்சுன்னா அதுதான் தனிக்குறில். க அப்படிங்கிறது குறில், கா அப்படிங்கிறது நெடில். அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறுபாடு தாங்க முக்கியம். அடுத்து குறில் இணை அப்படின்னா என்னென்னா, இரண்டு குறில்கள் சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் குறில் இணை. இணைனா சேர்ந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். இரண்டு குறில்கள் சேர்ந்து வர்றது குறில் இணை. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சிக்கு நன்னூலார் இந்த விதியை சொல்கிறாரு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னா என்னென்னா, ஒரு தனிக்குறில் எழுத்துக்கு அடுத்து மெய்யெழுத்து இருந்து, ஒற்று அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம். ஒரு குறில் எழுத்து அடுத்து அதை தொடர்ந்தே ஒரு மெய்யெழுத்து இருந்து, வருமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒற்று இரட்டும், அந்த மெய்யெழுத்து இரண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. தனித்த குறில் எழுத்தை அடுத்துள்ள மெய்யெழுத்து வருமொழியில், தனித்த குறில் எழுத்தை அடுத்து உள்ள மெய்யெழுத்து என்ன பண்ணுன்னா, வருமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இரட்டித்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவோட விளக்கம். எடுத்துக்காட்டு, கல் கூட்டல் அதர் எப்படி கல்லதர் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கல் கூட்டல் அதர் அப்படிங்கிறதுல வருமொழியில் உயிரெழுத்து அப்படிங்கிற எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறதால நிலைமொழியில் உள்ள இல் அப்படிங்கிற எழுத்து இரட்டித்து வரும். கல் கூட்டல், கீழே பாருங்கள், கல் அப்படிங்கிறத அடுத்து இன்னொரு இல், அதாவது இரட்டித்து வந்திருக்கிறதால அங்கே ரெண்டு இல் இருக்குது. கூட்டல் வருமொழியில் இருக்க அதர் அப்படியே வந்துடும். இது எப்படி சேரும், எந்த விதிப்படி சேரும்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி ரெண்டாவதாக இருக்க இல்லு நிலைமொழியில் கல்லுக்கு அடுத்து இன்னொரு இல் இருக்குது பாருங்கள், அந்த இல்லு வருமொழியோட கூட உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இல் கூட்டலை ல அப்படின்னு மாறிடும். கல் அதர் அப்படிங்கிறது கல்லதர் அப்படின்னு மாறிடும். அடுத்து பொன் கூட்டல் அழகு எப்படி பொன்னழகு அப்படின்னு மாறப்போகுதுன்னா, வருமொழியில் உயிரெழுத்து இருக்குது, நிலைமொழியில் மெய்யெழுத்து இருக்குது. என்ன மெய்யெழுத்து இருக்குன்னா, தனிக்குறியில் எடுத்து மெய்யெழுத்து இருக்குது. இங்கே கல்லும் அப்படி தான், தனிக்குறிலுக்கு அடுத்து தான் மெய்யெழுத்து வந்திருக்கு. இப்போ பொன்னழகு, போ அப்படிங்கிறது குறில் எழுத்து, இன் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, வருமொழியில் அப்படிங்கிறது உயிரெழுத்து. வருமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நிலைமொழியில் தனிக்குறிலுக்கு அடுத்து மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன் அப்படிங்கிற மெய்யெழுத்து இரட்டிச்சு வரும், அதாவது ரெண்டு வாட்டி வரும். இரட்டிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா, பொன் அப்படிங்கிறது ரெண்டு இன்னாக மாறும். இன் அப்படிங்கிற எழுத்து ரெண்டு வாட்டி வரும். பொன் அடுத்து ஒரு இன்னு கூட்டல் அழகு அப்படிங்கிறதுல நிலைமொழியில் இறுதியில் இருக்கக்கூடிய இன் அப்படிங்கிற எழுத்தும் வருமொழியில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற எழுத்தும் சேர்ந்துடும். இன் கூட்டல் ந அப்படின்னு சேர்ந்துடும். என்ன விதிப்படி இது சேரும்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இன் கூட்டல் ந அப்படின்னு மாறிடும். பொன்னழகு அப்படின்னு மாறிடும். அடுத்த எடுத்துக்காட்டு, கல் கூட்டல் அழகர் அப்படிங்கிறது கல்லழகர் அப்படின்னு மாறும். எப்படி மாறுது அப்படின்னா, வருமொழியில் அழகர் அப்படிங்கிற சொல்லோட முதல் எழுத்து அது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி நிலைமொழியில் தனிக்குறில் க அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து,
அதுக்கடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கு, ஒற்று வந்திருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்னா இல் அப்படிங்கிற எழுத்து இரட்டிச்சு வரும். தனிக்குறில் முன் உயிர் வரின் இரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விதி, தனிக்குறிலுக்குள்ள விதி. வறுமொழியில் உயிரெழுத்து வந்துருச்சு, நிலைமொழியில் உள்ள இல் அப்படிங்கிற எழுத்து இரட்டிச்சு வரும். இல் அப்படிங்கிற எழுத்து இரட்டிச்சு வந்துருச்சுன்னா க இல் இல் கூட்டல் அழகர் அப்படின்னு வரும். இந்த இறுதியில் நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய இல் அப்படிங்கிற மெய்யெழுத்து வறுமொழியில் உள்ள அப்படிங்கிற உயிரோடு சேர்ந்துடும். எப்படி சேரும்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இல் கூட்டல் ல அப்படின்னு மாறும். கல் கூட்டல் அழகர் கல்லழகர் அப்படின்னு மாறும். தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சினா இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.